வணக்கம். மதுரை மீனாள் சமையல் சேனலுக்கு உங்களை அழைக்கின்றேன். நான் இன்றைக்கி கடலை மாவு பயன்படுத்தி வித்தியாசமான முறையில் லட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன். இதை நம்ம ஓரளவுக்கு கெட்டியான பதத்தில் கரைச்சிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேங்க, காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இந்த மாவை நம்ம டீஸ்பூனில் எடுத்து ஊற்றலாம், இல்லைன்னா நம்ம கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே கிளி போடலாங்க. நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. மாவில் தண்ணி சேர்க்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம சின்ன சின்ன போண்டாக்கள் அதை சுட்டுருக்கலாம். இது முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாகவே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க சுடணும். இதை பொறுமையாக நிதானமாக தான் வேக விடணும். அடுப்பை நம்ம ஃபுல்லாக வச்சோம்னா வெளியே சீக்கிரம் வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாதுங்க. சிம்லேயே வச்சு வேகவிடுங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன போண்டாக்கெலாம் சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, செஞ்சு பாருங்கள். நார்மலாக நம்ம பூந்தி லட்டு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும். இது சீக்கிரமாயிரும். இது கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு மிக்சியில் பொடிச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கணும். தெரியுதுங்களா? அப்படியே உதிரியாக இருக்கணுங்க. இப்போது சர்க்கரை பாகு வச்சுக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கரைட்டுங்க. இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த உருண்டைகளை பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிண்டி விடலாம். இன்னொரு கடாயை அடுப்பு வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி, திராட்சை, பாதாம், இப்போ அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். நான் கிராம்பு சேர்த்துருக்கேன், ஒரு 10 கிராம் போட்டிருக்கேன். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட பதம் எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரு நரைச்சிக்கணுங்க. இப்போ இதிலையே ஒரு பிஞ்சு அளவுக்கு கொஞ்சமாக அப்படியே பச்சை கருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அப்படியே பவுட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து உருட்டலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த லட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தெரியுதுங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டு எடுக்கலாம். லேசான சுட்டோட லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. மாவு ஆறினா கூட மறுபடியும் லைட்டாக வச்சு கிண்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சி உருண்டை பிடிச்சி வைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பர்ஃபெக்டான அருமையான ஜூஸியான லட்டு இப்போ ரெடியாக இருக்குது. நாம் இந்த லட்டை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் அதே நேரம் சூப்பராகவும் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.